காஃபினா இந்த டேஸ்ட், டீனா இந்த டேஸ்ட் இருக்கணுங்கிறதுக்கு என்ன பிராக்டிஸை ஃபாலோ பண்றீங்க? எதனால அதை தர முடியுது? 140 அவுட்லெட்டில் ஒரு 100 அவுட்லெட்ஸ் வந்து வித் தேர் ஓன் ரெஃபரன்ஸ். ஓகே, தான் வந்தோம். ஒரு 20-30 அவுட்லெட்ஸ் தான் நம்ம அவுட்லெட்டை பார்த்துட்டு என்கொயரி பண்ணி வந்தோம். 150 அவுட்லெட்டுக்கும் எல்லாம் பஜ்ஜி ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். மாவில் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு பஜ்ஜி போட்டாங்கன்னா போதும். அவங்க உப்பு பார்க்கணும், காரம் பார்க்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 90% ஆஃப் த ப்ராடக்ட் வந்து எங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து போகிற ப்ராடக்டாக தான். ஸோ அவங்க வெளியில் சோர்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், மினரல் வாட்டர், கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் மட்டும்தான் தே ஆர் பையிங் அவுட் சைட். அவுட்லெட்டை பேஷனேட்டாக ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் நாலேஜும் பேஷனேட் இருக்கவங்களுக்கு தான் நாங்கள் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறோம். அதனால் எங்களுடைய சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. ஜஸ்ட் இன்வெஸ்ட் மட்டும் பண்ணிட்டோம்னா ஃப்ரான்ச்சைசி மாடல் சக்ஸஸ் ஆகாது. ஓனரோட டைரக்ட் இன்வால்மெண்ட் இருந்தால் தான் காஃபி ஷாப் ஃப்ரான்ச்சைசி மாடலில் சக்ஸஸ் பண்ண முடியும். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் வெற்றி கதையை பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் ஊர்லலாம் பேசிக்கும்போது சொல்லுவாங்க, கஷ்டமாக இருக்குது, ஒரு காஃபி கடை வச்சு பொழைச்சிக்கிறேன் அப்படிம்பாங்க. அதனோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று நம்மளோட சர்வைவலுக்கான லைஃப் அது கொடுத்துரும் அப்படிங்கிற மீனிங்கில் அது சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி பேச முடியுமானா இல்லை. இன்னைக்கு வந்து கடந்த வருடத்தில் இந்தியாவோட காஃபி ஷாப் சைஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 3800 கோடி. அதான் காஃபி ஷாப்போட மார்க்கெட் சைஸ். அடுத்த 5 ஆண்டுகளில் இது 8000 கோடியை தாண்ட போகுது அப்படின்னு சொல்லி மார்க்கெட் ப்ரொஜெக்ஷன் வந்து. ஸோ அதனால இன்னைக்கு வந்து அந்த காஃபி ஷாப் அப்படிங்கிற கானோட்டேஷனே வேற ஆயிடுச்சு. ஒட்டுமொத்தமாக ஒரு டாப் 5 பிராண்ட்ஸ், காஃபி ஷாப்போட பிராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலே இந்தியாவில் 3500க்கு மேற்பட்ட அவுட்லெட்ஸ் இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது 150 அவுட்லெட்ஸ் அப்படிங்கிறது பெரிய நம்பர். கிட்டத்தட்ட ஒரு 5% மார்க்கெட் ஷேர் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டை சார்ந்த சித்ரா காஃபி சென்ற வாரம் சென்னை அண்ணா நகர்ல தன்னுடைய 150வது அவுட்லெட்டை ஓபன் பண்ணியிருக்காங்க. மிக வேகமாக வளர்ந்து வராங்க. அந்த வெற்றி கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து 5 பேர் பார்ட்னராக, அதாவது துரை, சிவானந்தம், சரவணன், கோபி, சதீஷ்குமார் ஆகிய 5 பேர் இணைந்து செயல்படுற இந்த வெஞ்சர்ல இன்னைக்கு நம்ம சந்திக்க போறது சித்ரா காஃபியோடைய நிறுவனர் துரை மற்றும் சித்ரா காஃபியோட நிர்வாக இயக்குனர் சதீஷ்குமார். வணக்கம். 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 துரை, முதல்ல உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். ஏன்னா நீங்கள் தான் அந்த தொடங்கின சூத்திரதாரி. நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரிதான் ஒரு விவசாய குடும்ப பின்னணியிலிருந்து வந்து இதை தொடங்கணும்னு. உங்களை பற்றி முதல்ல சொல்லுங்களேன். உங்களோட நேட்டிவ்ல தொடங்கி எங்க தொடங்குனீங்கிற அந்த பின்னணி பற்றி. நேட்டிவ் வந்து அரும்பாவூர் மேட்டூருங்க சார். நாங்கள் வந்து விவசாயத்தில். எந்த மாவட்டம்? பெரம்பலூர் மாவட்டம், அரும்பாவூர் மேட்டூர் சொந்த ஊரும். அங்கே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து படிக்க கிடையாது, 4வது வரையும் படிச்சிருக்கோம். விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். அம்மா வந்து கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பையன் இங்கே விவசாயத்துலேயே இருந்தானா நாலேஜ் இருக்காது அப்படின்ட்டு வேலூருக்கு வேலைக்கு அனுப்பிச்சாங்க. வேலூர் ராயவேலூர் வேலைக்கு அனுப்பிச்சாங்க. வேலூருக்கும் ஒரு டீ கடை தான் வேலைக்கு வந்தோம். 2 வருஷம் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம். 89லேருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம். 91 தனியாக நான் நடந்து எடுத்து போய் காஃபி சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். நடந்து போய் அப்படின்னா என்ன? கேனில் எடுத்து போவோம். அந்த அனுபவத்தை சொல்லுங்க. அது கேனில் வீட்டில் ஒரு ரூம் எடுத்துட்டு போட்டு எடுத்து போய் கடைங்களாம் கொடுத்துட்டு வருவோம். எல்லா கடைகளும் சப்ளை பண்ணிட்டு வரும். கடைங்க காலையில் கடைங்க 10 மணிக்கு 11 மணிக்கு திறப்பாங்க. அந்த லைனை 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி கடைங்க கொடுத்துருவோம். சில பேங்க்களும் கொடுத்துட்ருப்போம். அப்புறம் ப்ளஸ் எல்லாம் காஃபி ஷார்ட் பாட்டு கம்பெனிங்கெலாம் சப்ளை பண்ண சொல்லுவாங்க. கார் கம்பெனிங்க, பைக் கம்பெனிங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி, எல்லா பேங்க் எல்லாமே சப்ளை பண்ண ஆரம்பித்தோம். 2000 வரலும் சப்ளை பண்ணியிருந்தோம். நீங்கள் நடந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே ஆறிடாதா? பக்கத்துலேயே ரூம் பார்த்துட்டு இருந்தோம். அதனால அப்புறம் திரும்ப 95லேருந்து சைக்கிள் வாங்கிட்டோம். சைக்கிளில் போயிட்டு இருந்தோம். சைக்கிளில் போயிட்டும் திரும்ப எனக்கு அது கஷ்டமாகவே இருந்துச்சு. அதையும் சப்ளை பண்ண முடியல. கேட்குறவங்களுக்குலாம் வந்து டைமிங் போக முடியல. அப்புறம் தான் கடையாக பேங்கில் வந்து ஒரு மேனேஜர் லோன் கொடுத்தாரு. கடையாக ஆரம்பித்தோம் 2000 2000 கடை 2000 தான். ஓ, கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு பிறகு அது வந்து 11 வருஷம் பிறகு கடையை ஆரம்பித்தோம். ஓகே. அந்த முதல் கடை எங்கே? அதனுடைய அனுபவம். முதல் கடை பைபாஸ், நியூ பைபாஸ், சேலம் போகிற ரோட்லேயும் இருக்குது. வெள்ளூர்லேருந்து டவுன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் இருக்கும். அதுலேருந்து நாங்கள் சாப்பாடும் ஆரம்பித்தோம். அம்மாவுக்கு வந்து சாப்பாடு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து சாப்பாடும் அதில் ஆரம்பித்தோம்.
மதியம் லஞ்சு மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து காஃபி டீ அதில் இருந்தால் திரும்ப கொண்டி கம்பெனி சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஃபுல்லாக அதிகம் வர வர எல்லாரும் கஸ்டமர் வந்து அங்கே பிரான்ச் கடை ஆரம்பிங்க இங்கே ஆரம்பின்னு சொன்னாங்க. எனக்கு சப்போர்ட்டிங் வந்து அப்போ நானும் அம்மாவும் தான் இருந்தோம். அதனால் திரும்ப வந்து அண்ணனை சிவானந்தம் வர கூப்பிட்ட பிறகு வந்து பார்த்து எல்லாம் சப்ளை பண்ணி முடிச்சுட்டு அப்பயும் அதிகமாக கஸ்டமர் வரனால பிரான்ச்சஸ் மாடல் போகலான்ட்டு பிரான்ச்சஸ் ஓன் அவுட்லெட்டாக வெள்ளூரில் ஆரம்பித்தோம். எல்லாமே ஒரு 8 கடை ஆரம்பித்தோம். வெள்ளூர்லேயே 8 கடை ஓனாகவே ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு வெளியே ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து கடை இருக்குங்க எல்லாம் ஆள் சொல்ல ஆரம்பித்தாங்க. நாங்களே ஒரு இடத்துல வந்து சர்வே பண்ணி போனதில்லை கடை. அவங்களே வந்து இந்த இடத்துல கடை இருக்குது, இந்த இடத்துல கடை இருக்குது பாருங்க வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை போய் பார்த்துலாம் அங்கே கடை ஆரம்பித்து அண்ணா வரைச்சி பிரான்ச்சஸ் மாடல் பண்ணுறோம். சதீஷ், இப்போ ஃப்ரான்ச்சைஸ் மாடல் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியாவில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம்தான் வந்து. ஸோ உங்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி இந்த சொந்த கடைகள்ங்கும் போது நம்ம ஆட்களையே வச்சு எல்லாம் பண்ணிக்கிறோம் இதுங்கிறது வரைக்கும் அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அது ஆக்சுவலாக இப்போ டக்குன்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸிங்கிறது ஒரு கைமீறி வெளியில போகுது. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எதற்காக யோசிச்சிங்க? அது அந்த அந்த பயணம், ஃப்ரான்ச்சைஸ் பயணம் பற்றி சொல்லுங்க. எங்களோட பிளட் ரிலேஷன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு 8 கடை வரைக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் நல்ல வரவேற்பு வேலூர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ இன்னும் ஃபர்தராக க்ரோ ஆகணும் அப்படின்னா ஃப்ரான்ச்சைசி மாடல்ஸ் போகலான்னு சொல்லிட்டு அது டே ஒன்னே நாங்கள் வெல் பிளான்டாக எஸ்ஓபிலாம் பண்ணி கமர்ஷியல் டேர்ம்ஸ் எல்லாம் வெரி கிளியராக டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் ரெடி பண்ணிட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதனால் என்னென்னா மல்டிபிள் அவுட்லெட் அக்ராஸ் ஓப்பன் பண்ண முடியுது. இதனால் மக்களுக்கு ஒரு நல்ல ட்ரெடிஷ்னல் ஆத்தென்டிக்கான ஃபில்டர் காஃபி டீ கொடுக்க முடியறது. அதனால் நாங்கள் அந்த மாடல் இல்லை இந்த ஃப்ரான்ச்சைஸில் பெரும்பாலும் உங்கள் சொந்தக்காரங்க மட்டும்தானா இல்லை யார் வந்து கேட்டாலும் அதில் ஒரு சரியான இருந்தால் கொடுக்குறது அந்த மாதிரி? இல்லை, முதல் ஆரம்பத்தில் இருந்த 8 கடைக்கு அப்புறம் 2 கடை, ஒரு 10 கடை வரைக்கும் தான் எங்களுடைய ஃபேமிலி ஷாப்ஸு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அரௌண்ட் 140 அவுட்லெட்ஸ் வந்து ஃப்ரான்ச்சைசி மாடல்ஸ் தான். அவங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் கிடையாது. இது வளர்ந்ததே வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசியோட ரெக்கமெண்டேஷனில் இன்னொரு ஃப்ரான்ச்சைசி வந்தது. ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறாங்க, அவங்களுடைய கசின்ஸ் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க நம்மளுடைய ஷாப்போட ரன்னிங் மாடல்ஸ்லாம் பார்த்துட்டு தான் வராங்க. ஸோ இப்போ ஐ கேன் சே 140 அவுட்லெட்டில் ஒரு 100 அவுட்லெட்ஸ் வந்து வித் தேர் ஓன் ரெஃபரன்ஸ் தான் வந்தோம். ஒரு 20-30 அவுட்லெட்ஸ் தான் நம்ம அவுட்லெட்டை பார்த்துட்டு என்கொயரி பண்ணி வந்தோம். ஓகே. ஸோ அவர்களுக்குன்னு இப்போ நீங்கள் எஸ்ஓபி சொன்னீங்க, எந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிப்பீங்க? காஃபி டீ வந்து மேக் பண்ணுறதில்ல அதுக்குரிய இன்க்ரீடியன்ஸ் டீ பவுடர், காஃபி பவுடர், சுகர் இதெல்லாமே கஸ்டமைஸ்டு பேக்காக இருக்கும். ஜஸ்ட்டு ஒர்க்கர்ஸ் வந்து வெல் நாலேஜபிளாக இருக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. மாஸ்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட இருந்தே போயிடுமா? சென்ட்ரலைஸ்டு கிச்சனில் இருந்து வீக்லி த்ரைஸ் நாங்கள் அக்ராஸ் ஆல் அவுட்லெட்ஸ் சப்ளை பண்ணுறோம். நாட் ஓன்லி காஃபி ரா மெட்டீரியல், பேக்கரி ப்ராடக்ட், ஸ்வீட் அண்ட் சர்வீஸும் சேர்ந்து எங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் டெலிவரி பண்ணுறோம். அதில் வந்து கிளியர் எஸ்ஓபி இருக்கும். நல்ல ட்ரெயின்டு மாஸ்டர் இருந்தால் தான் காஃபி டீ மேக் பண்ண முடியும், ஸ்நாக்ஸ் லைவ் ஸ்நாக்ஸ் பண்ண முடியுன்ற நெசசிட்டி கிடையாது. எனர்ஜெட்டிக்கான ஆளாக இருந்த போதும் நாங்கள் ட்ரெயினர் வச்சுருக்கோம். நாங்கள் இன்பார்ன் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணிடுறோம். வெரி ஈஸி மாடல்ஸ். ஓகே, எனிபடி கேன் மேக். துரை, உங்ககிட்ட கேட்கணும். இப்போ நீங்கள் பெரும்பகுதி ஒரு சென்னைக்கு வர்றதுக்கு முந்தைய ஒரு காலகட்டம்னு எடுத்துக்கிட்டா பெரும்பகுதி ஒரு சிறு நகரங்கள், சிறு ஊர்கள், இந்த மாதிரி அவுட்லெட்ஸ் தான் ஹையஸ்டா இருந்தது. அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும்? கிராமப்புற அவுட்லெட்ஸ்ல என்ன எதிர்பார்த்து வருவாங்க, என்ன மாதிரி விஷயங்களை கொடுத்தா உங்களுக்கு பிடிக்கும்? அந்த அந்த அனுபவங்களை சொல்லுங்க. கிராமத்துல இருந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய எதிர்பார்ப்பாங்க. காஃபி டீயோட வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதிகம் எதிர்பார்ப்பாங்க. பஜ்ஜி கொடுப்போம், பாலக்காய் பஜ்ஜி கொடுப்போம், மசாலா பண்டை கொடுப்போம், இந்த கீரை பண்டை கொடுப்போம், ஆனியன் பண்டை கொடுப்போம், சுரக்காய் வடை கொடுப்போம். சுரக்காய் வடை வித்தியாசமா இருக்கு, நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் அது சுரக்காய் வடை பண்ணுவாங்க. அது வந்து மேக்ஸிமம் வந்து சுரக்காய் வடை அதிகமாக இல்லைன்னா ராகி வடை கொடுப்போம். இதில் வந்து நம்ம கடையில் ரெகுலராக கேட்டு வாங்குறது எல்லாருமே. இல்லைன்னா கூட இருந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவோம். ஆனியன் சம்சா ரெகுலராக கொடுக்குறோம், மிளகாய் பஜ்ஜி கொடுக்குறோம். எல்லாமே வந்து நம்ம வில்லேஜில் என்னென்ன ஃபுட்டு கிடைக்குமோ அந்த இதெல்லாம் வந்து நிறையா இது பண்ணோம். டவுன்லேயும் அந்த ஃபுட்டு தான் நிறையா. இப்போ அது நீங்கள் இப்போ ஒரு 10 விஷயங்களை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வந்து அத்தனை அவுட்லெட்லையும் அதே மாதிரி டேஸ்ட்ல அதே மாதிரி பண்ணணுங்கிறது எப்படி? அது வந்து இங்கே நம்ம அவுட்லெட் அவங்க எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா நம்ம கடைக்கு ட்ரைனிங் ஒரு வாரம் வர வச்சுருவோம். இங்கே நம்ம என்னென்ன ஸ்நாக்ஸ் சேர்த்து மொத்தம் கம்ப்ளீட்டாக இங்கேயே ட்ரைனிங் கொடுத்துருவோம். 2வது மாவு பஜ்ஜி மாவு நம்மளே ரெடி பண்ணி இங்கே அமுச்சிருவோம். நாங்கள் நீங்கள் எந்த 150 அவுட்லெட் இருக்கோ எல்லாம் பஜ்ஜி ஒரே டேஸ்ட் தான் இருக்கும்.
மாவில் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு பஜ்ஜி போட்டாங்கன்னா போதும். அவங்க உப்பு பார்க்கணும், காரம் பார்க்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே அங்கே செக் பண்ணி எல்லாமே ஃபார்முலா போட்டு தான் அனுப்புவோம். அதில் வந்து அது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதேமாதிரி ராகி மாவுனாலும் இவ்வளோ தான் வேர்கடலை போடணும், இவ்வளோ கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போடணும், அளவு மெஷர்மெண்ட் கொடுத்துருவோம். பட் ஓரளவுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களாங்கிறதே செக் பண்ணுவீங்களா? அது வாரம் ஒரு டைம் ஆடிட்டிங் பார்த்துட்டு போயிடுவோம். டீயும் டேஸ்ட் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா அதுவும் ஆடிட்டிங் போயிடுவோம். அதை செக் பண்ணிடுவோம். அதை அப்படி சதீஷ், இப்போ இந்த ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட். நமக்கு வந்து இன்னைக்கு வந்து சொல்ல போனா நம்ம பழக்க வழக்கத்துல ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் அப்புறம் காஃபிங்கிறது தான் நம்மளுடைய இது. அப்படி பார்க்கும்போது என்ன மாதிரியான ரேஞ்ச், இப்போ துரை சொன்ன மாதிரியான இந்த ஃப்ரையிங் ஐட்டம்ஸ்ங்கிறது ஒரு வகை, இதை தவிரங்கிறது என்னலாம்? ரூரல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் சேலில் 30% கான்ட்ரிபியூஷன் வந்து ஸ்நாக்ஸ் தான் வரும். லைவ் ஸ்நாக்ஸ், பஜ்ஜி போண்டா வடை இதுதான் இருக்கும். அர்பன் மார்க்கெட்டை வர வர வந்து அதர் ஸ்நாக்ஸ், ஸ்வீட் அண்ட் சர்வீஸ், பேக்கரி ப்ராடக்ட்ஸ் இதனுடைய கான்ட்ரிபியூஷன் லெவல் அதிகமாகிடும். ஓகே ஓகே. ஒரு மோர் தென் அரௌண்ட் 20% கான்ட்ரிபியூஷன் வந்து பேக்கரி ப்ராடக்ட் அதுவும் இருக்காங்க. அதுவும் நம்மள்ட்ட இருக்கு. 2 பிராண்ட் நேம். அது இந்த ரேஞ்சை பற்றி சொல்லுங்க. பேக்கரி ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு பிராண்ட் நேம் நாங்களே கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃபியூச்சரிட்டிக் பிளானுக்காக. பன்சோ அப்படின்னு சொல்லி பிராண்ட் நேம். தட் இஸ் ஆல்சோ அவர் ஓன் பிராண்ட், ஒன் அமாங் த பிராண்ட். அதில் வந்து அரௌண்ட் 35 SKUs கொடுத்துட்ருக்கோம். இப்போ பன் வெரைட்டிஸ், கேக் வெரைட்டிஸ், குக்கீஸ், பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். இதில் நம்மளோட சொந்த தயாரிப்பு நாங்களே ஓனாகவே பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து ஸ்வீட் அண்ட் சர்வீஸ் பக்ஷனம் அப்படின்னு ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து ட்ரெடிஷ்னலாக அத்தன்டிக்கான ஸ்வீட் அண்ட் சர்வீஸ் தான் கொடுக்குறோம். லைக் அதிர்சம், சோமாஸ், ரவா லட்டு, புரளங்கா உருண்டை இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்ஸ்லாம் ஹோம்மேட் டேஸ்ட்ல அதே மாதிரி அதிகம் ஒரு கமர்ஷியல் ஸ்வீட் கடைகளில் கிடைக்காத விஷயங்கள் அண்ட் முறுக்கு, எல்லடை அந்த மாதிரி இது எல்லாமே எங்களுடைய பெரியம்மாவோட ரெசிபியில் அவங்களுடைய ஃபாலோஅப் கைடன்ஸில் இதெல்லாம் நல்ல மார்க்கெட் நல்ல வரவேற்பும் இருக்குது பக்ஷனம் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிளா? நம்மளோட இப்போ 150 அவுட்லெட்னா எல்லாத்துலேயுமே? எல்லா அவுட்லெட்லேயுமே டீ, காஃபி, லைவ் ஸ்நாக்ஸு, பேக்கரி ப்ராடக்ட்டு அண்ட் ஸ்வீட் அண்ட் சர்வீஸ் அவைலபிளாக இருக்கும். ஃப்ரெஷ் ஜூஸு மோஸ்ட் ஆஃப் த அவுட்லெட்ஸில் அவைலபிளாக இருக்கும். இது எல்லாமே காம்போ கொண்டு வரும். ஓகே, இப்போ ஒரு என்னதான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ட்ரெயின் பண்ணாலும், நான் இப்போ போனேன்னா ஒரு பிரபல பிராண்ட் ஒரு ஹோட்டல் எடுத்துக்கிட்டேன்னா, இந்த ஹோட்டலில் போனாக்க காஃபி இந்த டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு உறுதி சொல்ல முடியும், சட்னி இப்படி இருக்குன்னு உறுதி சொல்ல முடியும். அது மாதிரி ஒரு 150லையும் காஃபினா இந்த டேஸ்ட், டீனா இந்த டேஸ்ட் இருக்கணுங்கிறதுக்கு என்ன ப்ராக்டிஸை ஃபாலோ பண்றீங்க? எதனால அதை தர முடியுதுன்னு சொல்லுங்க. ப்ராடக்ட்ஸ்லாம் நாங்கள் ரா மெட்டீரியல் வந்து பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சிருவோம். ரா மெட்டீரியல் நீங்க மீன் பண்றது காஃபி பவுடர், டீ தூள், நீங்க சக்கரை எல்லாமே அதில் சக்கரை வரைக்கும் கொடுத்துருங்க. சக்கரையும் கொடுத்துருவோம். 1 லிட்டர் பால்னா அதுக்கு இவ்வளோதான் சக்கரை, இவ்வளோதான் காஃபி தூள், பால் எல்லாமே கொடுத்துருவோம். ஒரு ஸ்டாண்டர்டான ஃபுல் கிரீம் மில்க் தான் யூஸ் பண்றோம். ஓகே ஓகே, அது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கொடுத்துருவோம். ஓகே ஃபைன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன். ரெண்டாவது வந்து டீ இவ்வளோ நேரம் தான் கொதிக்கணுங்கிறதும் டைம் கொடுக்கும். ஓகே ஓகே. டீ தூள் போட்ட பிறகு இது இவ்வளோ நேரம் தான் கொதிக்கணும். ரெண்டாவது அந்த டீ இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே. அதை ரிட்டன் வந்து எடுத்துடணும், யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாரி பால் இந்த டைமுக்கு தான் இருக்கணும், கொதிச்சுட்டு சக்கரை போட்டு இவ்வளோ டைம் தான் இருக்கணும். அதுக்கு மேலே அந்த காஃபிக்கு டைம் யூஸ் கிடையாது, அது வந்து எடுத்துடணும். அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிகாஷன் ப்ரிப்பரேஷனும் டைமிங் 2 மணி நேரம். டிகாஷன் அடிச்சா 2 ஹவர்ஸ் இறங்கணும், 1 ஹவரில் இறங்கக்கூடாது டிகாஷன். ஓகே ஓகே. 2 ஹவர்ஸ் இறங்கினா கிட்டத்தட்ட நம்ம ரேண்டமா நம்ம சித்ராவில் ஒரு 3-4 இடத்துல போய் ட்ரை பண்ணா ஓரளவுக்கு ஒரே டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. டெஃபினட்டா அக்ராஸ் ஆல் அவுட்லெட்ஸ். ஏன்னா மில்க்ல இருந்து அதில் இன்கிரிடியன்ஸ் வந்து நாங்கள் கஸ்டமைஸ்ட் பேக், 2 லிட்டர் பால் பாக்கெட்டுக்கு உரிய டீ பவுடர், 2 லிட்டர் பாக்கெட் சுகர், இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் பேக் கொடுக்கறதுனால அவங்களால நாங்கள் சொல்கிற கொதிநிலையில் அந்த டெம்பரேச்சரை அந்த டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணாங்கன்னா போதுமானது. ஓகே, எவ்ரிவேர் இருக்கும். அதே மாதிரி முன்னாடி ஒரு ஹைலைட் பண்ண மாதிரி பஜ்ஜி மிக்ஸ்ல வந்து சால்ட் வரைக்குமே நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே ஓகே. ஸோ அவங்க ஜஸ்ட் வாட்டர் எதுவுமே வேண்டாம். வாட்டர் நாங்கள் சொல்கிற போர்ஷன் பவுடர் எடுத்தாங்கன்னா அதுக்கு வாட்டர் எடுத்து பண்ணால் போதும். அக்ராஸ் ஆல் அவுட்லெட் பேபி பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி சைஸ் வேணால் வெரி ஆகலாம், டேஸ்ட் அக்ராஸ் ஒன்னாவே. பட் முக்கியமான கண்டென்ட்ங்கிறது அதில் எண்ணெய் தானே.
அது அது எப்படி எண்ணெய் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறோம், ரீயூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் ஆடிட் எங்கள் டீம் இருக்காங்க, அவங்க ரெகுலராக போகிறப்ப அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதை அந்த ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணுறோம், ஹெல்த் கான்சியஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஓகே. இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸியில் இருக்கிற ஒரு விஷயத்தில் இந்தியாவில் இருக்கிற நம்ம நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஃப்ரான்ச்சைசி மாடலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. அதே நேரத்தில் வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேலே அதை சரியாக கவனிக்கலைன்னா ஃப்ரான்ச்சைசி அதிருப்தியில் சரிவையும் சந்திச்சிருக்கு வந்து. அப்போ அந்த திசையில் எப்படி அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க? ஆர் தே சாட்டிஸ்ஃபைட்? அவர்களுக்கு எல்லாம் போய் சேருதா? அவங்களுக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ண எல்லா விஷயங்களும் போய் இதை எப்படி இது பண்றீங்க? நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஃப்ரான்ச்சைசி என்கொயரி வருது, ஓப்பன் என்கொயரியோ ஆர் ரெஃபரல் மூலிமா வருது, எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய பேக்ரவுண்ட், அவங்களுடைய இன்வால்மெண்ட், அவங்களுக்கு இந்த பிஸ்னஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, இந்த கிரிட்டேரியெல்லாம் பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு தட். லொக்கேஷன் செலெக்ஷன்லேருந்து இன்டீரியர் டிசைன் கொடுக்கறதுலேருந்து கைட் பண்ணுறோம். வெரி இம்பார்ட்டன்ஸ் வந்து அவுட்லெட்டை பேஷனேட்டாக ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் நாலேஜும் பேஷனேட் இருக்கவங்களுக்கு தான் நாங்கள் ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறோம். அதனால் எங்களுடைய சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. 90% ஆஃப் த பீப்புள் ஆல்ரெடி நம்மளை பற்றி தெரிஞ்சு தான் வரதுனால அவங்க தே நோ தட் ஃபார்முலேஷன்ஸ். நீங்கள் வந்து இப்போ அவங்களோட குவாலிட்டி பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கேட்குறது வந்துன்னா மறுபக்கம் ரெசிப்ரோகேஷன், அதாவது அவங்களுக்கு நம்ம ப்ராமிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்டிப்பா நம்ம சேர்க்கிறோமா அப்படிங்கிறது, அந்த 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை எப்படி அவங்க மெஷர் பண்றீங்க? நான் எங்களுடைய சர்வீஸ் லெவலுக்கு என்ன சர்வீஸ் லெவல் கமிட் பண்ணியிருக்கோமோ அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அவங்களுக்கு ப்ராப்பராக ப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறோம். எங்களுடைய ட்ரெயினர் போய் ஓப்பனிங்லேருந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டு வராங்க. எப்போல்லாம் மேன் பவர் சேஞ்ச் ஆகுதோ அப்போ நாங்கள் ட்ரெயினரை வச்சு ட்ரெயின் பண்ணுறோம். அவங்களுடைய குவரிஸ் இருக்கிறது நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுறோம். என்னோடய பிரதர்ஸ் எல்லாருமே வேறு ட்ராவல் ஆன் த ரோலில் இருக்கப்போ ஒரு ஃப்ரான்ச்சைஸியோட 10-15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய கிரீவன்ஸ் சப்போர்ட் எங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணுறோம். பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜில் ஸ்ட்ரகிளிங் பண்ணுறவங்களுக்கு ஃபோக்கஸ்டாக எங்கள் சைட்லேருந்து ஃப்ரீக்வெண்ட் விசிட் பண்ணி அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டு டிஜிட்டல் மீடியாவிலையாக இருக்கட்டும், லோக்கலைஸ்டு ப்ரொமோஷனாக இருக்கட்டும், அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறோம் சார். வெரி கிளியராக சொல்லிடுறோம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, எவ்வளோ இடம் தேவை அப்படிங்கிறது வெரி டிரான்ஸ்பரண்டாக டே ஒன்னே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இன்டர்வியூ. அது ஃபிக்ஸடா இல்லை இடத்துக்கு இடம் மாறுபடுமா? இடத்துக்கு இடம் கொஞ்சம் ஒரு 30% 20% வேரியேஷன் ஆகும். பிகாஸ் ஆஃப் ஆல்ரெடி இருக்கிற ஃப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுற அளவுக்கு இன்டீரியர்ஸோ ஃப்ளோர் டைல் வால் டைல்ஸ் இருந்ததுன்னா அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும். இப்போ கண்டிப்பாக நம்ம ஒரு 150 அவுட்லெட் நல்லா பாப்புலராக போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த பேட்டியை பார்க்குற நிறைய பேர் வந்து ஃப்ரான்ச்சைசி ஆகணும்னு ஆர்வப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்போ இதனுடைய அடிப்படை தேவைகள் என்ன மாதிரியான ஃபினான்ஸ் தேவை அப்படிங்கிறது ஒரு இதாகவே சொல்லலாம் என்னமா? தாராளமாக சொல்லலாம். எங்களுடைய மாடல் அவுட்லெட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் டீ காஃபி லைவ் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் ஆரம்பித்தோம். அப்போ வந்து ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்லேயே எங்களுக்கு ஷாப் இருக்குது. அரௌண்ட் 2500 ஸ்கொயர் ஃபீட்லேயே எங்களுக்கு ஷாப் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டகரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். பேக்கரி ப்ராடக்ட்ஸ், ஸ்வீட் அண்ட் சர்வீஸ் மாதிரி லைவ் ஸ்நாக்ஸை தாண்டி ஃப்ரெஷ் ஜூஸஸ்ஸு, சாட் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி எல்லாமே ரேஞ்சஸ் கொண்டு வரோம். டிபெண்ட்ஸ் அப்பான் த பொட்டன்ஷியல் ஆஃப் சரௌண்டிங் ஏரியாவை பொறுத்து, அவுட்லெட்டோட சைஸை பொறுத்து கேட்டகரிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். பேசிக் கேட்டகரியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை. மினிமம் எங்களுக்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டு தேவைப்படும். அது ஃப்ரண்டேஜ் 16 ஃபீட் மினிமம் இருக்கணும். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நார்ம்ஸ் வச்சு இப்போ நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டோம். எந்த கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ஒரு அவுட்லெட்டுக்கு? ஒரு எங்களுடைய மாடல் அவுட்லெட்ஸ் பண்ணுறதுக்கு மினிமம் 15 lakhs to 20 lakhs தான். வெரி குட். அது ரீசனபிள் தான். அது ரீசனபிள். ஒரு தொழிலதிபர் ஒரு குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல சம்திங் செய்யணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அது வந்து ஒரு ரீசனபிள் கைண்ட் ஆஃப் இதுதான். இப்போ துரை, உங்களுடைய பிரதர்ஸ் இப்போ இன்னைக்கு எல்லாருடைய பங்களிப்போட இது செய்ய முடியுதுங்கும் போது அது எப்படி ரோல்ஸ் எப்படி பிரிச்சுக்கிறீங்க? எல்லாரும் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்க முடியாது. 5 பேர் எப்படி கான்ட்ரிபியூட் பண்றீங்க? நான் ஒரு வேலை செஞ்சேன். நான் டீ காஃபி இந்த ரெடி பண்ணுறது நான் ரெடி பண்ணுவோம். அண்ணா வந்து டீ காஃபி கொடுக்குறது ஒருத்தர் இருப்பார், ஒருத்தர் வந்து கல்லால் இருப்பார், ஒருத்தர் வந்து வெளியே போகிறது இருப்பார், ஒருத்தர் வந்து மார்க்கெட்டுக்கு போகிறது இருப்பார். அந்த மாதிரி வந்து பிரிச்சுக்குவோம் எல்லாரும் வந்து. சதீஷ், இன்னைக்கு வந்து இதை நீங்க ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் நிறைய பின்னணி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவராக இன்னைக்கு வந்து இதை ஒரு பெரிய லெவலில் எடுத்துட்டு போறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க. உங்களுடைய
இந்த சித்ரா காஃபிக்கு முந்தைய காலகட்ட அனுபவங்கள் எங்கெல்லாங்கிறத பத்தி சொல்லுங்க. நான் இதுக்கு முன்னால் 25 இயர்ஸ் நான் வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸில் ஃபுட் கம்பெனிஸ் அண்ட் டெலிகாம் கம்பெனிஸ் இதிலெல்லாம் ஒர்க் பண்ணேன். அதில் என்னோடய லாஸ்ட் அசைன்மெண்ட் வந்து டெல்லியில் பேன் இண்டியா ஒரு ஃபுட் ப்ராடக்டை ஹேண்டில் பண்ணேன். இது எங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு. இது என்னோடய பிரதர்ஸ் இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. 2020 ஃபுல் பிளெட்ஜ்டாக நம்ம வந்து ஃபர்தர் எக்ஸ்பேன்ஷனுக்கு ஃப்ரான்ச்சைசி மாடலில் கொண்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டு அதிலிருந்து நான் இவங்களோட சேர்ந்து ஃபுல் டைமாக ஜேர்னி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த அந்த உங்களுடைய இதற்கு முந்தைய அந்த ஒரு 20-25 ஆண்டு கால அனுபவம் இருக்குல்ல, அது 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 வந்து அந்த ஃபீல்டு அனுபவங்கள் எந்த வகையில எல்லாம் இதுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? ஏன்னா இந்த கேட்டகரி ஆஃப் அவுட்லெட்ஸு மல்டிபிள் ஸ்டேட்ஸ் ட்ராவல் பண்ண அனுபவத்தில் என்ன மாதிரி அவுட்லெட்ஸோட எலிவேஷன்ஸ் எப்படி இருக்குது, உள்ளே இருக்க ப்ராடக்ட் கேட்டகரி எப்படி இருக்குது, கவுண்டர் ஃபேஸ் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, டேஸ்ட்டு, மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்டே வேரி ஆகுது அவங்களுடைய கல்ச்சர் அண்ட் ஹேபிட்ஸில். ஸோ இந்த அனுபவங்கள் வந்து எங்களுக்கு நம்மளுடைய எஸ்ஓபி மாடலுக்கு எந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் போகலாம், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் போகலான்றது வெரி ஈஸியாக எங்களால் கணிக்க முடிஞ்சது. அதை எக்ஸ்பேன்ஷனும் பண்ணி கொண்டு போவோம். ஓகே. துரை, நீங்கள் வந்து அம்மா வந்து நீங்க இருந்து கிளம்பு இதை தொடங்கணும்னு சொல்லி வச்சு சொன்னாங்க. இன்றைக்கு அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்கு? அம்மா என்ன சொல்றாங்க? அம்மாவுடைய மனநிலை திருப்தியா இருக்கும். அவங்க இன்னமும் வந்து 81 வயசு ஆகுது. இன்னமும் கடைக்கு வந்து காலை 5 மணிக்கு வந்துட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னமும் வந்து நல்லபடியா இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுலேயே நிறைய பேர் கஸ்டமர் கடைக்கு வருவாங்க. இது வந்தா அம்மன் மாரி இருக்கீங்க, பார்த்துட்டு போகணும். ஒரு வாரம் அம்மா கடைக்கு போகலனாவே சில கஸ்டமர் வீட்டுக்கே வருவாங்க அம்மாவை பார்த்துட்டு போகலான்ட்டு. அந்த அளவுக்கு இருக்காங்க. அதனால வந்து அம்மா மனசு நிறைவாக இருக்கும். எங்களுக்கும் அது அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு நாங்கள் அவங்கள நிறைவாக வச்சிருக்கோம். எங்களுக்கும் ஒரு திருப்தி வேலை இருக்கும். நல்ல விஷயம். சதீஷ், இப்போ இந்த 150 அவுட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொடக்க காலத்துக்கு பிறகு ஒரு பெரிய இடைவெளி, அதுக்கு பிறகு இது ஒரு குறுகிய கால இடைவெளியில தான் இந்த கிடுகிடுன்னு வளர்ந்த இந்த வேகம் அப்படிங்கிறது. ஸோ இந்த வேகம் எப்படி சாத்தியமானது? இந்த வேகத்தினுடைய அடுத்த வீச்சு என்ன? இந்த வேகம் வந்து 2000 ஃபர்ஸ்ட் ஷாப்பு, செகண்ட் ஷாப் 2015, தென் 15 to 19 8 அவுட்லெட்ஸாக கொண்டு வந்தோம். 2020 ஃப்ரான்ச்சைசி மாடல்ஸ்குள்ளே என்டர் ஆகணும். ஸோ இந்த 20 இயர்ஸ் வந்து எங்களுக்கு ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸ். எங்களுக்கு ஒரு அவுட்லெட் எப்படி ஆப்ரேட் ஆகணும், என்ன மாதிரி லொக்கேஷனில் வச்சா நம்மளோட சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும், கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக 20 இயர்ஸ் எங்களுக்கு அனுபவத்தினால எங்களால் வெரி ஸ்ட்ராங்காக ஃப்ரண்ட் ஃபுட்டேஜ் வைக்க முடிஞ்சது. அதனுடைய வரவேற்புனால சக்ஸஸ் இருக்கிறனால ஒரு ஃப்ரான்ச்சைசி அதர் ஃப்ரான்ச்சைசி ரெஃபர் பண்ணுறதுனால எங்களால் ஃபாஸ்ட்டாக வளர முடிஞ்சது. இது வரைக்கும் நாங்கள் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்க்குன்னு தனி டீம் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. எல்லாமே ஆர்கானிக்காக ரெஃபரலில் க்ரோ ஆகி வந்துட்டு இருக்கிறது தான். இந்த க்ரோத்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி 18 டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். ஆந்திராவில் ராயல்சீமா, சவுத் ஆந்திரா ஃபுல்லாக இருக்கும், புதுச்சேரியில் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஃபெமிலியாரிட்டி கிடச்சிருச்சு. சித்ரா காஃபியில் போனால் ஃபில்டர் காஃபி, ஏலக்காய் டீ, ஆனியன் சமோசா, இந்த மாதிரி ஒரு நேம் இருக்குது. ஸோ இதனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா 2025 தொடக்கத்துக்கும் இப்போது 2025 ஜூலைக்குமே பார்த்திங்கன்னா 110லேருந்து 150 40 அவுட்லெட்டு ஒரு ஆஃப் த இயர்லேயே 40 அவுட்லெட் வளர முடிஞ்சது. பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறனால எங்களுடைய வளர்ச்சி நல்ல வளர்ச்சியாக இருக்குது. ஒரு அடுத்த 5 ஆண்டுகள் திட்டம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? அடுத்த 5 ஆண்டுகளில் சவுத் இந்தியா ஃபுல்லாக எங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் இருக்கணும். ப்ளஸ் தமிழர்கள் அதிகமாக லைக் பண்ணி ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் காஃபி வேணும்னு கேட்குற அப்ராட்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக முதல் தள ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அயல்நாடுகளுக்கும் போகிற திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அதுக்குரிய வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்குரிய பேக்கேஜிங் மாடல்ஸ் இதெல்லாமே ப்ராசஸ் சைடில் பேரலெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். வெரி விரைவில் நாங்கள் போவோம். ஓகே. இப்போ இந்த இந்த விரிவாக்கம் இதெல்லாம் செய்யும்போது எங்கேயுமே ஒரு டைல்யூஷனோ ஒரு குவாலிட்டி காம்ப்ரமைஸோ இல்லாத செய்ய வேண்டியது. ஏன்னா ஒரு சின்ன நம்பர்ல நம்ம சில கட்டுப்பாடுகளோட சில விஷயங்களை செய்ய முடியுது. ஒரு மிகப்பெரிய பீச்சில் வளரும் போது அதே தரம் அதே இதுல இருந்து காம்ப்ரமைஸ் ஆகாம இருக்கிறதுக்கான திட்டங்கள் எங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன் தான். வந்து ஒரு அவுட்லெட் பார்த்தீங்கன்னா
90% ஆஃப் த ப்ராடக்ட் வந்து எங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து போகிற ப்ராடக்ட் ஓகே தான். ஸோ அவங்க வெளியில் சோர்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், மினரல் வாட்டர், கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் மட்டும்தான் தே ஆர் பையிங் அவுட் சைட். ஸோ இந்த அதர் ஆல் ப்ராடக்ட்ஸ் எங்களோட இருக்கனால எங்களால் ப்ராப்பராக எங்கள் ஃபேக்ட்ரியில் குவாலிட்டி செக் ஆகி வர்றதுனால அந்த டேஸ்ட் இருக்குது. அதர் தேன் தட் அவுட்லெட் ஹைஜீனிக் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து அவுட் சோர்ஸ் டீமும் வச்சுருக்கோம், இன்பவுண்ட் டீமும் ஆடிட் பண்ணுறதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அப்போ உங்களுடைய ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை நம்ம பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். ஆமாம், ஓகே, பண்ணிக்கிட்டு இருக்கோம். வளர வர நாங்கள் வந்து முன்னாடி மேனுவல் மிஷின்லேருந்து செமி ஆட்டோமேட்டிக், இப்போ மோஸ்ட் ஆஃப் த மிஷின் ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கி மேனுவல் இன்டர்வென்ஷனை குறைச்சி ஹைஜீனிக் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பேன்ஷன் பேரலெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே தான். ஓகே துரை, இப்போ வந்து நீங்கள் சகோதரர்கள் எல்லாம் இணைந்து ஒற்றுமையாக அது செயல்படுறது அப்படிங்கும்போது வந்து எஸ்பெஷலி ஒரு சகோதரர்களாக இருக்க வரைக்கும் அது ஒரு ஓகே. இந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு வந்து ஒவ்வொருத்தரோட மனைவி, அப்போ குடும்பம், இப்போ ஒரு 5 குடும்பங்கள் ஒத்து போறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இதாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்ப உங்க இல்லத்தினுடைய பெண்களுடைய ஒத்துழைப்போ அல்ல ஈடுபாடோ எந்த அளவுக்கு இதுல இருக்கு? பெண்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே ஒன்றா இருந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து வீடு மட்டும் அவங்கவுங்க தனியாக போயிட்டோம். ஆனால் பிஸ்னஸ் எல்லாருமே சேர்ந்து தான் ஒன்றா பண்ணுறோம். அதனால் வந்து எங்களுக்கு அவங்கவுங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துக்குறாங்க. அதில் வந்து எங்களுக்கு அந்த பெண்களுடைய வீட்டில் பிரச்சனைங்கிறது, அம்மா மாமியாருங்கிறது எந்த பிரச்சனையுமே எங்கள் குடும்பத்தில் கிடையாது. எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ நாங்கள் 5 பேர் இருக்கிறோம்னா அந்த 5 பேரும் பார்த்தோன்னா டேக்கன் ஓன் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கேட்டகரியில் ஒரு பிரதர் சப்ளை செயின் பார்த்துக்கிறாரு, ஒருத்தர் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறாரு, ஒருத்தர் குவாலிட்டி ரா மெட்டீரியல் சோர்சிங் அதை பார்த்துக்குறோம், ஒருத்தர் நாங்கள் பிராண்டிங், அட்வர்டைஸ்மெண்ட்டு, எக்ஸ்பேன்ஷன், ஆடிட்டிங் பார்த்துக்கிறோம், இன்னொருத்தர் ட்ரைனிங் கொடுக்கறது, அவுட்லெட் விசிட் பார்த்துக்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் ரெஸ்பான்சிபிள் பிரிச்சுக்கிறோம். விசாரிச்சு எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அவங்க ஒருத்தரும் ஃபேக்ட்ரிலையும் அவுட் சைட்ஸ்லேயும் இருந்து அவங்களுடைய ஒர்க்கும் இருக்கிறனால ஒரு இது ஃபேமிலி கம் டீம் ஒர்க்காக பண்ணுறீங்க. அது ஈஸி, வெரி கிளியராக வந்து எங்களுடைய ஒர்க்கிங் மாடல் நாங்கள் டிசைன் பண்ணிக்கிட்டதுனால ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியோ இல்லாமல் பண்ண முடியுது. இப்போ உங்களுடைய இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம்னா, சென்னை இன்னைக்கு ஒரு முக்கியமான மார்க்கெட். அப்படி இருக்கும்போது ஐ திங்க் ஆல்ரெடி ஒரு 2 அவுட்லெட்ஸ் இங்கே இருக்கு. இப்போ வந்து 150th அவுட்லெட் லாஸ்ட் வீக் அண்ணா நகரில் பண்ணுறீங்க. சென்னை மார்க்கெட்டோட பொட்டென்ஷியல் இதுக்குன்னு ஏதாவது தனி ஸ்ட்ராட்டஜி இருக்கா என்ன, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். எஸ், சென்னை நாங்கள் வந்து வெரி ஃபோக்கஸ்டாக இருக்கோம். ஏன்னா சென்னை எக்ஸ்பேன்ஷன் வந்து சவுத் இந்தியா எக்ஸ்பேன்ஷனுக்கு வெரி பிக் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃப்ளோட்டிங் பீப்புள்ஸ் அண்ட் லிவிங் பீப்புள்ஸ் அதிகம். ஸோ அதனால் எங்களுடைய எய்ம் அண்ணா நகர் மட்டும் இல்லாமல் என்டையர் கார்பரேஷன் சிட்டிஸ் எல்லாமே இருக்குது. மோர் தென் 200 சென்னை சிட்டி பின்கோட்ஸ் இருக்குது. ஸோ எவ்வரி பின்கோட்ஸ் ஒரு அவுட்லெட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய எய்ம். ஓகே, இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்குற நிறைய பேர், நீங்கள் இப்போ வந்து அப்ராட் வரைக்குமே சொல்லிட்டீங்க. நீங்கள் வந்து நான் அடுத்த மாநிலம் வரைக்கும் வச்சேன், நீங்கள் அப்ராட் வரைக்குமே சொல்லிட்டீங்க. இப்போ இதை பார்த்துட்டுறவர்களுக்கு இதை ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும் சித்ரா காஃபிக்கு அப்படின்னு ஆசைப்படுகிறவர்களுக்கான கைடன்ஸாக நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் வந்து நம்ம எப்படி இன்வால்வ்டாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறோன்ற பொறுத்து தான் சக்ஸஸ். அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பாக அவங்க வந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ்க்கு எடுத்துகிட்டு போக முடியாது. இது ஏன்னா கம்ப்யூட்டரைஸ்டு ஒர்க் கிடையாது, மேனுவல் ஒர்க்ஸ் அதிகம். கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. கஸ்டமரை எப்படி பிஹேவ் பண்ணுறோங்கிறது முக்கியம். ஸோ இதை வச்சு தான் பிஸ்னஸ் க்ரோத் இருக்குது. ஜஸ்ட் இன்வெஸ்ட் மட்டும் பண்ணிட்டோம்னா ஃப்ரான்ச்சைசி மாடல் சக்ஸஸ் ஆகாது. ஓனரோட டைரக்ட் இன்வால்மெண்ட் இருந்தால் தான் காஃபி ஷாப் ஃப்ரான்ச்சைசி மாடலில் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ எப்படி நம்ம கிராமப்புற தொடக்கத்தில் கிராமப்புற அவுட்லெட்ஸ், அப்புறம் சென்னை இதெல்லாம் பேசணும். அதே மாதிரி வந்து ஹைவேஸில் எங்கெல்லாம் இருக்கு? ஹைவேஸ் சென்னையிலேருந்து பெங்களூர், சென்னையிலேருந்து திருச்சி, இது எல்லாமே எங்களோட ஹைவேஸ் இருக்குது. அண்ட் ஆந்திராவில் சித்தூர்லேருந்து பெங்களூர், திருப்பதி போகிற ஹைவேஸ்லேயும் எங்களுடைய அவுட்லெட்ஸ் இருக்குது. அதுக்கான ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட் என்ன? ஸ்பெஷல் ரெக்குயர்மெண்ட் என்னென்னா, ஹைவே ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்ரி 2 hours ஒன்ஸ் நேச்சுரல் கால்ஸ் தேவைப்படும், டைம் தேவைப்படும். ஸோ தே நீட் எ பிரேக்
அந்த பிரேக்குக்கு ஒரு ஹேங் அவுட்காக டீ காஃபி எசென்ஷியலாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு அந்த 2 hours 1.5 hours ஜேர்னி டிஸ்டன்ஸ்க்கு ஒரு அவுட்லெட் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அதுக்குன்னா பார்க்கிங். இப்போ நம்ம திருச்சி ஹைவேஸில் எங்கெல்லாம் இருக்குது? திருச்சி ஹைவேஸில் மேல்மருவத்தூருக்கு முன்னாடி இருக்குது. அடுத்து அப்கமிங் வந்து ஆஃப்டர் திண்டிவனம் தாண்டி இங்கே அதாவது சென்னையிலேருந்து போகும். சென்னையிலேருந்து போகிறது வந்து மேல்மருவத்தூருக்கு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது. ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு ஹைவேஸில் எலிவேஷன் அண்ட் பார்க்கிங் ஃபெசிலிட்டி. செகண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அந்த பிரேக்குக்கு அவங்களுக்கு வாஷ்ரூம். எஸ், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே பல நேரங்களில் அது ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட்டாக கூட இருக்கிறது. எஸ், கண்டிப்பாக. அது இது 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 ரெண்டுமே இருக்கணும். 5-10 minutes அவங்க ரிலாக்ஸாக உட்கார்ந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணி போகிற மாதிரி அட்மாஸ்பியர் ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணணும். திட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹைவே அவுட்லெட்ஸ். சிட்டி அவுட்லெட்டாக இருந்ததுன்னா பார்க்கிங், எஸ், பைக் பார்க்கிங் தேவை, கார் பார்க்கிங் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. இது பெரிய டிஃப்ரென்ஸு சிட்டி அவுட்லெட்ஸ்க்கும் ஹைவே அவுட்லெட்ஸ்க்கும். பார்க்கிங் அண்ட் ரெஸ்ட் ரூம் இஸ் இம்பார்ட்டன்ஸ். சமயத்தில் பார்த்தேன் இந்த காஃபியை தாண்டி சித்ரா பவன் அப்படிங்கிற பேரில் ரெஸ்டாரண்ட் தொடங்குற முயற்சி எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி சொல்லுங்கள். திருவண்ணாமலையில் ஒரு 11,000 square feet ரெஸ்டாரண்ட் சித்ரா பவன் ஹோட்டலில் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஒன்லி பியூர் வெஜ்ஜு தான். சைனீஸ் ஐட்டம், தந்தூரி, நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டு எல்லாமே காலையில் 7 o'clockலேருந்து நைட் 10:30 வரலும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நல்ல வரவேற்பு இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட்டு 100 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அவுட்லெட் பெரிய இது சித்ரா பவன் ஆரம்பிச்சிருக்கோம். சதீஷ், எப்படி இந்த ரெஸ்டாரண்ட் கான்செப்ட் எப்படி தோணுச்சு? ஏன்னா அது ஒரு இதை தாண்டின ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பெரிய விஷயம். அதுல என்ன சவால்கள்லாம் இருக்கு, எப்படிலாம் இருக்கு? இந்த ரெஸ்டாரண்ட் கான்செப்ட் இன்னைக்கு புதுசா உருவானதில்ல. எங்களுடைய 2000ல நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அவுட்லெட்லயே ரெஸ்டாரண்ட் இருக்கு. தட் இஸ் அப்போ வந்து ஒன்லி லஞ்ச். இன்னும் 25 years அங்க லஞ்ச் மட்டும் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா லஞ்ச் மட்டும் கொடுத்துருக்கோம். ஒரு ஃப்ளோர்ல காஃபி ஷாப் நடந்துட்டு இருக்கு. 25 வருட அனுபவ பயணம் எங்களுக்கு இருக்கு வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ்ல. அதனுடைய வரவேற்பு திருவண்ணாமலையில் எங்களுடைய ஃப்ரான்ச்சைசி ரொம்ப கேட்டுக்கிட்டதற்காக ஒரு சின்னதாக 24 seater கெப்பாசிட்டியில் ஒரு நான்-ஏசி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணோம் ஒரு கடந்த 9 மாதங்களுக்கு முன்னாடி. அதனுடைய வரவேற்பு நல்லா இருந்ததுனால இப்போ 2வதாக ஒரு 100 சிட்டிங் இருக்கிற மாதிரி ஏசி நான்-ஏசியோட ஒரு பெரிய லெவலில் கொடுத்து, அதுவும் திருவண்ணாமலையிலேயே அவுட்டர் ரிங் ரோட்டில் கொடுத்துருக்கோம். நல்ல வரவேற்பு. இந்த பிளான் வந்து நாங்கள் 100 அவுட்லெட் ஒன்ஸ் காஃபி பார் ரீச் ஆன உடனே நம்மளுடைய ஃபுட் ரெஸ்டாரண்ட்டு குள்ளாரையும் வரணும் அப்படின்றது முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்குரிய சான்ஸ் இப்போ கிடைச்சதுனால இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு நல்ல வரவேற்பு மக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா ஹோம்லி ஃபுட் டேஸ்ட் இருக்கிறதுனால இதை வந்து ஃபியூச்சர் இன்னும் 1 yearக்கு வந்து இது நாங்கள் இன்குபேஷன் பீரியடாக தான் இதை ட்ரீட் பண்ண போகிறோம். அனுபவங்கள் இது எப்படி ஃப்ரான்ச்சைசி மாடல் கொண்டு வந்தோம்னா எப்படி கொண்டு வரலாம், என்ன மாதிரிலாம் ப்ராடக்ட் நம்மளால் சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அனுபவத்தில் இருக்கிறோம். 1 yearக்கு அப்புறம் வெஜ் ரெஸ்டாரண்ட்டும் நாங்கள் ஃப்ரான்ச்சைசி மாடல் கொண்டு வரலாம். நல்ல விஷயம். ஐ திங்க் இந்த பயணம் ஒரு சமீப ஆண்டுகளில் நல்ல வேகம் எடுத்திருக்கிற இந்த பயணம் அப்படிங்கிறது, இதனுடைய வீச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்குள் இத்தனை அவுட்லெட்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஃபிகர் டார்கெட் ஏதாவது இருக்கா? இல்லை, எங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிகர் டார்கெட்டை கோல் செட் பண்ணணும். பிஸ்னஸில் கோல் இருக்கணும். அப்படி பண்ணிட்டா அந்த கோலை நோக்கி நாங்கள் போகிறப்ப சில கிரிட்டேரியாவை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது வந்து நெகட்டிவ் தாட்டை க்ரியேட் ஆகும். அதனால் வி ஆர் க்ரோவிங் ஆர்கானிக்கலி. 2021, 22, 23, 24 கம்பேர் பண்ண 25 வந்து டபுள் த டைம் ட்ரிபிள் த டைம் போயிட்டுருக்கோம். ஸோ வில் ரீச் வெரி குட் அவுட்லெட் ரீச் ஆகும். நான் வந்து 1000 அவுட்லெட் பண்ணணும் அப்படின்ற எய்மில் போகணுன்னா சில மிஸ்டேக்ஸ் ஆகும், சில கம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எங்களுடைய பிராண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருக்கணும். அதனால சூட்டபிள் பர்சன், சூட்டபிள் பிளேஸ் கிடைச்சா தான் ஃப்ரான்ச்சைசி அப்படின்றதுல வெரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நல்ல கொள்கை. உண்மையிலேயே அந்த எப்பவுமே உணவு சார்ந்த ஒரு விஷயங்கள்ங்கிறது சென்சிட்டிவ், கஸ்டமர்கிட்ட ஒரு சென்சிட்டிவ். அதில் வந்து எந்த அளவுக்கு வேகமாக ஒரு நல்லா இருக்குங்கிறத பாராட்டுங்களோ அதே அளவுக்கு ஒரு சின்ன தவறு நடந்தாலும் நிராகரிக்க தொடங்கிடுவாங்க. அதனால அந்த கவனம்ங்கிறது உண்மையிலே ஒரு சரியான ஃபோக்கஸில் இருக்கீங்க. அந்த பயணம் அப்படி இருந்தால் மட்டும்தான் தொடர் வெற்றி சாத்தியம்ங்கிறத தெளிவாக இருக்கீங்க. ஐ திங்க் சகோதரர்கள் இணைந்து இன்னும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து
இது ஒரு குளோபல் பிராண்டாக சித்ரா காஃபியும் சித்ரா பவனும் வளரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. இந்த சந்திப்புக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கிறது என்னுடைய நன்றி. நன்றி. நேர்களே, இதுவரை புகழ்பெற்ற சித்ரா காஃபி அவர்களுடைய பிசினஸ் வெற்றி கதையை சுவாரஸ்யமாக அதனுடைய பங்குதாரர்களை சொல்ல கேட்டோம். இன்னொரு முறை இன்னொரு வெற்றி கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.